சித்திரையில் பெருவடலை குருமநாயனாருடைய குரு பூஜை திருநாளில் நாமும் அவர் பாதம் பிடிந்து பணிந்து சிவநலன் பெறுவோமாக, பாச நீக்கம் பெறுவோமாக, சிவப்பேரை எய்துவதற்கு முயல்வோமாக என்று இந்த நல்ல நாளில் அன்பர்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்து அடுத்து நம்முடைய வரலாற்றுக்குள், பெரிய புராண வரலாற்றுக்குள் நாம் செல்வோமாக. நண்பர்களே, நம்முடைய சிந்தனை இப்பொழுதெல்லாம் முருகநாயனார் புராணத்தில் இருக்கிறது. முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று நம்முடைய நம்பியார் ஒருவர் குறிப்பிட்ட அந்த முருகநாயனாரை பற்றி நாம் சென்ற வாரத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முருகநாயனார் என்ன தொண்டு செய்தார்? மலர் தொண்டு செய்தார். எங்கே செய்தார்? திருப்போரூரிலே வர்த்தமானீஸ்வரம் என்று சொல்லப்படுகிற இன்னொரு திருத்தலம். அங்கே அக்னீஸ்வரர் கோயிலுக்குள்ளேயே அந்த அக்னீஸ்வரர் கோயிலினுடைய கருவறையில் அதனுடைய வடக்கு பகுதியிலே அமர்ந்திருக்கிற வர்த்தமானீஸ்வரர், அந்த வர்த்தமானீஸ்வரருக்கு நேர் எதிரே அந்த மலர் தொடுக்கும் நிலையோடு வழிபாடு செய்து கொண்டிருக்கிற முருகநாயனாருடைய அந்த தோற்றத்தையும் நாம் அங்கே கண்டு மகிழ முடியும், கண்டு வணங்க முடியும். அப்படிப்பட்ட சிறப்புடைய முருகநாயனாருடைய வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முருகநாயனார் வரலாறு என்பது உண்மையால் உலகாண்ட சருக்கத்தினுடைய இரண்டாவது நாயன்மாராக திகழ்கின்றவர் முருகநாயனார். முருகன் என்ற திருப்பெயரை அவருடைய பெற்றோர்கள் முருகப்பெருமானிடம் கொண்டிருந்த பக்தியின் காரணமாக கூட இட்டிருக்கலாம். ஏனென்றால் அவர் மணங்கமிழ் தெய்வத்து இளவலம் காட்டிய ஒரு மிகப்பெரும் பெருங்கடவுள். அவருடைய திருநாமத்தை அவரை வழிபடுகின்ற பெற்றோர்கள் இட்டிருக்கலாம் என்றெல்லாம் நாம் சென்ற வாரம் சிந்தித்தோம். அடுத்தது, பொன்னி நாட்டில நல்ல நீர்நிலைகளும் சோலைகளும் சூழ்ந்திருக்கிறது பூம்புகலூர். அந்த பூம்புகலூரில் இரவு என்ற ஒன்றே இல்லை. காரணம் என்ன என்றால், நல்லவர்களாகிய அடியார்களுடைய மனம் போலவே அவர்கள் அணிந்திருக்கிற சேமம் நிலவு திருநீற்றினுடைய திருந்து ஒளியினாலே யாம் இருளும் கூட ஒளியாக விளங்கிற்று. அதை போல தேனை பொழிவன மலர்கள் மட்டுமல்ல, சோலைகளில் எல்லா பக்கங்களிலும் அமர்ந்திருக்கிற நாகனவாய் பறவைகளினுடைய வாயிலிருந்தும் பண்ணின் கிளவி மணிவாயும் பதிகச் செழுந்தேன் பொடியுமாள் என்று அந்த திருப்போரூரிலே நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களாகிய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் ஆகிய இருவரும் சிறுத்தொண்டர்களும் திருநீலக்க நாயனாரோடும் முருகமடத்தில் பல காலம் தங்கியிருந்து உரையாடி பாடல்களெல்லாம் பாடி அந்த பாடல்களை எல்லாம் அந்த திருத்தலத்திலே உள்ள மக்கள் எல்லாம் கேட்டு கேட்டு பலமுறை பாடிக்கொண்டே இருந்தமையினாலே அந்த தேவார பாடல்களை எல்லாம் கேட்ட நாகனவாய்ப்புக்களும் கூட மிக இனிமையாக பண்ணுடைய சொல் போன்ற ஒளியினாலே பதிகச் செழுந்தேனை பொழிந்தன. எனவே திருப்போரூரே தேன் எங்கெல்லாம் கிடைக்கிறது என்றால் பங்கைய மலர்களில் மட்டுமல்ல, பங்கைய மலர்களிலும் தேன் கிடைக்கிறது. அங்கு மட்டுமல்ல, நாகனவாய் பறவைகளினுடைய மணிவாயிலிருந்தும் பதிகச் செழுந்தேன் பொழியும் என்று மிக அழகாக அந்த திருப்போரூரில் இருக்கிற பறவைகள் கூட திருப்பதிகங்களை ஓதுகின்ற சிறப்பை உடையனவாக விளங்கின என்பதை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதை போலவே கண்ணீர் எங்கெல்லாம் வருகிறது என்றால், நீர்த்தளங்களிலே மறந்திருக்கிற பூக்களிலே வண்டுகள் மொய்க்கின்ற பொழுது, வண்டுகள் பாடுகிற பொழுது அந்த பாடலுடைய இனிமையை கேட்டு அவைகள் அந்த பூக்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தின, ஆனந்த கண்ணீர் சிந்தின, அல்லது நீரை தேனாகிய நீரை பொழிந்தன என்றால் அங்கு மட்டுமல்ல, தொண்டர் வதன பங்கயமும் தேவார பாட்டினுடைய அந்த இனிமையை பெருக பெருக தன்னுடைய செவியில் மடுத்த தொண்டர்களுடைய
முகமாகிய தாமரைகளும் கண்ணீரை பொழிந்தன என்றும் 5வது பாடல்ல அப்படிப்பட்ட புகழூரில் பெருமைக்குரிய மறைவோர் மரபில் முந்தை மறை முதல்வராக தோன்றினார், வந்தார். அவர் யார் என்றால் ஞான வரம்பினுடைய யோக நிலையெல்லாம் தாண்டி சரியை கிரிய யோகமெல்லாம் முடித்து ஞானத்தின் நிலை சிவாகமங்கள் ஆகியவற்றையெல்லாம் உணர்ந்து அந்த நிலையிலே நின்றார். எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியை இடையறாது அன்பு செலுத்துகின்ற இயல்பு உடையவர். பெருமானுடைய திருவடிக்கு அன்பு செலுத்துவதற்கு ஏதேனும் தடை வருமானால் அந்த தடைகளையும் கூட களைந்தெறிந்து நிறை அன்பினாலே உருகும் மனத்தை உடையவராக இருந்தார் முருகநாயனார் என்பது 5வது பாடல். 6வது பாடலிலே அவர் திருப்போரூரிலே நிலைபேர் உடையவராக வழிவெளியாக வாழும் தன்மையுடையவராக விளங்கினார். எனவே அந்த முருகருடைய பெற்றோர்களும் அவருடைய மூதாதையர்களும் 17 அறியா பழங்குடியை போல அந்த திருத்தலத்திலேயே வாழ்ந்தமையினாலே மன்னி வாழும் தன்மையுடையவராக இருந்தார். அதை போலவே விடைமேல் வருவார்க்கு ஆளால் மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடைமேல் அணிய திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார். அவருடைய தொண்டு என்னவாக இருந்தது என்பதை தெய்வச்சேக்கனார் இந்த 6வது பாடலிலே குறிப்பிடுகிறார். பெருமானுக்கு ஆளாகியமையினாலே அவருக்கு எப்பொழுதும் அவருடைய சடாமுடியில் அணிவதற்குரிய திருப்பள்ளி தாமம் பறித்து வந்து சாத்துகின்ற தன்மையுடையவராக இருந்தார். திருப்பள்ளி தாமம் என்பது மலர்கள் மட்டுமல்ல, நல்ல மனமுள்ள வேர்களும் மனமுள்ள பயன் தரத்தக்க இலைகளும் கூட எல்லாம் சேர்ந்ததுதான் திருப்பள்ளி தாமம். அவ்வாறு அவற்றையெல்லாம் பறித்து வந்து சாத்துகின்ற இயல்புடையவராக விளங்கினார் முருகநாயனார். அடுத்து அவர் எப்படி மலர் பறித்தார் என்பதை 7வது பாடலில் சொல்கிறார். நாம் 8 பாடல் வரை சென்ற வகுப்பிலே சிந்தித்திருக்கிறோம். 7வது பாடல் என்ன சொல்கிறார்? அவர் புலர்வதற்கு முன்பாக வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி என்று சிவகாமி ஆண்டார் எப்படி மலர் பறிக்க செல்லுவாரோ அதை போலவே இவரும் பொழுது புலர்வதற்கு முன்பாகவே எழுந்து புனிதமான தூய்மையான நீரிலே குளிர்ந்த நீரிலே மூழ்கி மலர்கள் பெருமானுடைய முடியிலே சென்று மலர்கின்ற நிலையில் அப்படிப்பட்ட அரும்புகளை அந்த பக்குவத்திற்குள்ள அரும்புகளை மலர்களை வானீரு ஆறு மதி உலவும் மருந்து முருகுயிருக்க என்று தெய்வச்சக்கரார் குறிப்பிடுகிறார். கங்கையும் திங்களும் உலாவுகின்ற சடாமுடி உடையவராகிய பெருமானுடைய தலையிலே போய் அது மணந்து மலர வேண்டுமாம். அவ்வாறு முருகு இருக்க நகைக்கும் பதத்தின் மலரும் பருவத்தில் உள்ள பூக்களை எல்லாம் அந்த இரவு நேரத்தில் கண் பார்வைக்கு தெரியாத அந்த நேரத்தில் கைகளாலேயே அறிந்து எப்படி அந்த புலிக்கால் முனிவர் தன்னுடைய கால்களில் நகங்களில் கண்களை பெற்றாரோ அதை போலவே இவரும் தன்னுடைய கைகளாலேயே தடவி இது இன்னும் சிறிது நேரத்தில் மலர்கின்ற பூ, இது அடுத்த காலத்திற்குரிய பூ என்பதையெல்லாம் உணர்ந்து பறித்து எண்ணற்ற மலர்களை அளவற்ற மலர்களை வெவ்வேறு பூக்கூடைகளில், ஏன் வெவ்வேறு பூக்கூடைகள் என்பதை அடுத்த பாடலிலே நம்முடைய தெய்வச்சேக்கரார் குறிப்பிட்டு காட்டுகிறார். அவ்வாறு அமைக்கிறார். வெவ்வேறு பூக்கூடைகளில் என்னென்ன பூக்களை அவர் பறித்து வைத்திருந்தார் என்றால் கோட்டு மலரும். கோடு என்றால் கிளை என்பது பொருள். கிளை மரங்களிலே இருக்கும். எனவே மரங்களிலே பூக்கிற பூக்களையும் அதான் கோட்டு மலர். கோடு என்பது கிளை என்ற பொருளை தருவது. அப்போ மரங்களுக்கு தானே கிளை இருக்கும். எனவே அந்த மரங்களிலே இருக்கிற மலர்களையும் கோட்டு மரம். அவை எல்லாம் என்றால் கொன்றை, மந்தாரம், வேங்கை, செண்பகம் இவையெல்லாம் மரங்களிலே பூக்கிற மலர்கள், கோட்டு மலர்கள்.
இந்த பூக்களை எல்லாம் பறித்து ஒரு ஒரு கூடையிலே வைத்துக் கொள்வார். 7வது பாட்டில் இறுதியில் சொன்னார் பாருங்க, வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார் என்பதனாலே அந்த வெவ்வேறு பூக்கூடைகளில் எவற்றையெல்லாம் அமைக்கிறார் என்றால் மரக்கிளைகளில் மலர்ந்த பூக்கள், கொன்றை, மந்தாரம், வேங்கை, செண்பகம் முதலான பூக்கள். அடுத்து நிலமலரும் தரையில் செடியில் பூக்கின்ற பூக்கள், நந்தியாவர்த்தம், வெள்ளருக்கு, அலரி, கரந்தை, தும்பை, செம்பருத்தி, பவளமல்லி, இது போன்ற செடியில் தரையில் பூக்கின்ற மலர்கள் அவற்றை ஒரு கூடையில் அமைத்துக் கொள்வார். அதான் நிலமலரும். நிலத்தின்கண் வளர்கின்ற செடிகளில் பூக்கிற மலர் நிலமலர், நிலமலரும். குளிர் நீர் மலரும், குளிர்ந்த நீர்நிலைகளில் இருக்கிற நீர்ப்பூக்கள், தாமரை, செங்கடு நீர், அல்லியாம்பல், குவளை மலர்கள், இவையெல்லாம் நீர்ப்பூக்கள் ஆகிய இந்த பூக்களை எல்லாம் ஒரு கூடையில வைத்துக் கொள்வார். வெவ்வேறு பூங்கூடைகள் அமைக்கிறார் என்றால் கோட்டுப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ, அடுத்து கொடிப்பூ, முல்லை, மல்லிகை முதலான கொடிமலர்கள், கொழுங்கொடியின் தோட்டு மலரும், எல்லாவற்றையும் பறித்து வைத்துக் கொள்கிறாரா வெவ்வேறு கூடைகளிலே. அதை பெருமானுக்கு அணிவிப்பதற்காக வைத்திருக்கிறார். அந்த பெருமானுடைய சிறப்பை மிக அருமையாக சொல்கிறார். சுருதி மலரும் திருவாயில் காட்டும் முறுவல் நிலவலர கனகவரையில் பன்னகரான் கூட்டும் ஒருவர் என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறார். பொன்மயமான மேருமலையை வில்லாக வளைத்து பாம்பை நானாக கொண்டு திரிபுர சம்ஹாரத்துக்காக புறப்படுகிற பொழுது அங்கே அவர் அம்பை எய்யவில்லை, வில்லை வளைத்தார் தவிர அம்பை எய்யவில்லை. பிறகு எப்படி அவையெல்லாம் அழிந்து போயின என்றால், சுருதி மலரும் திருவாயில், வேதங்களை சொன்ன அந்த திருவாயில் காட்டும் முறுவல் நிலவலன, அந்த திருவாயினாலே காட்டுகிற முறுவல் என்ற புன்முறுவல் பூக்கிறார். அந்த புன்முறுவல் நிலவு போல குளிர்ச்சியாக இருக்கிறது. நிலவு போல குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த திரிபுர அரக்கர்களை எரிக்கிறது என்றால் இதாங்க மரக்கருணை. பெருமானுடைய செயல் அவர்களை அழித்ததாக எரித்ததாக இருந்தாலும் கூட நிலவு அலற என்றால் குளிர்ச்சியாக பெருமானுடைய புன்னகை மலர, அதோடு மட்டுமல்லாமல் அங்கே சிவபூஜை வழுவாதிருந்த 3 பேரை தன்னுடைய திருக்கோயில் வாயில் காவலராக இருவரையும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுகிற பொழுது குடமுழா முழக்குபவராக ஒருவரையும் பெருமான் கொண்டார் என்பதை நாம் திருமுறைகள் வாயிலாக பல இடங்களிலே அறிகிறோம். அப்படி அந்த பொன்வரையில், பன்னகம் என்றால் பாம்பு, பாம்பையே நானாக பூட்டுகின்ற ஒருவராகிய சிவபெருமானுடைய திருமுடியின் கீழ் திருமுடி மேல் புனையலாகும் மலர் தெரிந்து அணிப்பதற்குரிய மலர்களை தெரிந்தெடுக்கிறார். கோட்டு மலர்களையும், கொடி மலர்களையும், நீர்ப்பூக்களையும், நிலப்பூக்களையும் தேர்ந்தெடுக்கிறார். இவையெல்லாம் இந்த மலர்களில் எவையெல்லாம் சிவனுக்கு ஆகின்ற மலர்கள், எவையெல்லாம் சிவனுக்கு ஆகாத மலர்கள் என்பதெல்லாம் தெரிந்து எடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவனுக்கு உகந்த மலர்கள் என்று சொல்கிற பொழுது புறமலர்கள் 8, அகமலர்கள் 8 எல்லாம் நம்முடைய திருமுறைகள் பல இடங்களிலே சொல்லுகின்றன. சிவனுக்கு உகந்த புறமலர்கள் 8 எவை என்றால் புன்னை, வெள்ளருக்கு, செண்பகம், நந்தியாவர்த்தம், நீலோற்பலம், பாதிரி, அலரி, செந்தாமரை ஆகிய இந்த 8 மலர்களும் புறமலர்கள் எனப்படும். இதுல பாருங்க, நிலப்பூ இருக்கிறது, நீர்ப்பூ இருக்கு, கொடிப்பூ இருக்கிறது, கோட்டுப்பூ இருக்கிறது. இந்த 4 வகை பூக்களிலும் 8 மலர்கள், புன்னை, வெள்ளருக்கு, செண்பகம் இவையெல்லாம் கோட்டு மலர்கள். நந்தியாவர்த்தம் நிலமலர், நீலோற்பலம் நீர்மலர், பாதிரி மரம், அது பாதிரி பூக்குமே தவிர காய்க்காது. பாதிரின்னு ஒரு மரம் இருக்கிறது, பாதிரி பூ. திருப்பாதிரி புலியூர் அரணே என்று பாடுறோம் அல்லவா, அந்த பாதிரி புலியூருடைய தலைமரமே பாதிரி மரம் தான். அந்த பாதிரி மரம் பூக்கும், காய்க்காது.
சில மரம் பூக்கும் காய்க்கும், சில மரம் பூக்கும் காய்க்காது, சில மரம் பூத்தாலும் காய்க்காது. இப்படியெல்லாம் நம்முடைய இலக்கியங்களிலே பார்க்கிறோம். இந்த அகமலர்கள் புறமலர்கள் எட்டாவன புன்னை, வெள்ளருக்கு, செண்பகம், நந்தியாவர்த்தம், நீலோற்பலம், பாதிரி. அலரியும் செந்தாமரையும், அலரி கூட தரைமலர், நிலமலர், செந்தாமரை நீர்ப்பூ. ஆக இந்த 8 மலர்களும் பெருமானுக்கு உகந்த மலர்கள், சிவபெருமானுக்கு உகந்த புறமலர்கள். சிவபெருமான உகந்த அகமலர்கள் எவை? அகப்பூசை நாம் செய்கிறோம் அல்லவா, அந்தர்யாமி என்று சொல்வார்களே, அகப்பூசை. அந்த அகப்பூசைக்கு அகப்பூசையை உறுதிப்படுத்துவதுதான் புறப்பூசை. அந்த அகப்பூசையில் பெருமானுக்கு சாத்தக்கூடிய 8 மலர்கள் எவை என்றால் கொல்லாமை, அருள், பொறியடக்கம், பொறை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு ஆகிய இந்த 8 மலர்களும் அகமலர்கள். முன்னாடி புறமலர்கள் பார்த்தோம் 8 மலர்கள், அதே போல அகமலர்கள் 8. அந்த அகமலர்கள் என்பது கொல்லாமை, பெருமானுக்கு விருப்பமான அகமலர்கள். கொல்லாமை, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் சைவம். அதனாலதான் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் என்றார். அன்பு இருந்தா யாரையும் கொல்ல மாட்டாங்க. கொல்லாமை, அருள். கொல்லாமைக்கு அடிப்படையாக தேர்ந்தது அருள். அருள் என்னும் அன்பின் குழவி என்பார் வள்ளுவர். அன்பு இருந்தா அருள் தானா வரும். அடுத்தது பொறி அடக்கம். நம்முடைய மெய்வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்படுகிற இந்த 5 பொறிகளையும் அது போன போக்கெல்லாம் போக விடாமல் அறிவென்னும் கடிவாளம் கொண்டு கற்றி போட வேண்டும். 5 கடாக்கள் என்றெல்லாம் உருவகம் செய்யப்படும். உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான், மரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்பார் வள்ளுவர். வள்ளுவர் எவ்வளவு பெரிய சைவ சித்தாந்தி என்பதை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உரன் என்னும் தோட்டி, தோட்டினா அங்குசம். யானை அடக்குவதற்கு எப்படி அங்குசம் தேவையோ அதே போல இந்த 5 யானைகளையும் அடக்குவதற்கு மனத்தை அடக்குகிற வலிமை, அதான் உரன். உரன் என்னும் தோட்டினால் மனத்தை அடக்குகின்ற வலிமையாகிய அந்த அங்குசத்தினாலே ஓரைந்தும் காப்பான். யானையை போன்ற கட்டுப்படுத்த முடியாத இந்த மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற இந்த 5ஐயும் எவன் ஒருவன் தன்னுடைய மனம் என்னும் மனத்தை கட்டுப்படுத்துகின்ற அறிவை என்னும் ஓர் அங்குசத்தாலே அடக்கி காக்கிறானோ அவன் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து, வீட்டுலகத்துக்கு ஒரு விதையாவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுவார். அதனாலே கொல்லாமை, அருள், பொறியடக்கம், பொறை. பொறை என்றால் பொறுமை. நம்முடைய நாயன்மார்கள் வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறோம், எவ்வளவு பொறுமையுடையவர்களாக வாழ்கிறார்கள். மூர்த்தி நாயனாரை பார்க்கிறோம், ஒரு வடுக கர்நாடக வேந்தன் எவ்வளவு இடையூறு செய்தாலும் தன்னைத்தானே நொந்து கொண்டாரே தவிர அவன் ஏதும் அவர் புலம்பினார், பெருமானே இந்த மெய்ப்பூச்சுக்குரிய சந்தனத்தை கொடுப்பதற்குரிய அப்படிப்பட்ட ஒரு சைவ நிலை ஓங்குகிற மன்னன் எப்பொழுது வருவான் என்று ஏங்கினார். அது பொறுமை. அடுத்தது தவம். தவம் என்பதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சைவம் சொல்லுகிற தவம் என்பது சரியை, கிரியை, யோகம். அடுத்தது வாய்மை. யாருக்கும் தீமை சொல்லாத தன்மை வாய்மை. அன்பு, அறிவு இவையெல்லாம் பெருமானுக்கு நாம் அகப்பூசை செய்கின்ற அகவழிபாட்டுக்குரிய அகமலர்கள் 8 என்று நம்முடைய பெரியோர்கள் வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய முருகநாயனாரும் தெரிந்து மலர் பறித்தாருங்கிறார். திருமுடி மேல் புனையலாகும் மலர் தெரிந்து, பெருமானுடைய திருமுடிக்கு எந்த பூக்களை சாத்தலாம் என்பதை நன்றாக ஆராய்ந்து தெரிந்து தெளிந்து பறித்தார். அவ்வாறு பறித்த மலர்களை கொண்டு வந்து மாலை தொடுக்கிறார். எப்படி தொடுக்கிறார் என்பதுதான் அடுத்த பாடல். அதுதான் இன்றைய பாடப்பகுதி. நமக்கு கொண்டு வந்து தனியிடத்திலிருந்து கோக்கும் கோவைகளும் அந்த மலர்களை கண்ட இடத்துல வச்சு போகக்கூடாது. நம்முடைய இதுல கூட பார்த்துருக்கோம், திருவாரூர்ல காடவர்கோன் கலர்ச்சிங்கன் வருகிற பொழுது
அவருடைய பட்டத்தேவி பட்டத்தரசியோடு வருகிறான். அவள் வேற்று மதத்தை வேற்று சமயத்தை சார்ந்தவள். அவள் சங்கா என்னும் பெயரை உடையவள். அவள் ஒரு ராஷ்டிரகூட மன்னனுடைய மகள். அவள் சைவம் சாராதவள். ஆனாலும் அந்த காளவர்கோன் கலர்ச்சிங்கன் சைவ சமயம் சார்ந்தவன். அவன் சிவ வழிபாட்டுக்காக ஆரூர் பெருங்கோயிலுக்கு பூங்கோயிலுக்கு வருகிறார். வருகிற பொழுது தன்னுடைய பட்டத்தரசியோடு வர வேண்டும் என்பதனாலே அவளையும் அழைத்து வருகிறான். அவள் திருக்கோயிலுக்குள் வழிபாட்டிற்கு நம்முடைய காளவர்கோன் சென்ற பொழுது அவரோடு தன்னுடைய கணவரோடு செல்லாமல் அந்த திருக்கோயிலின் புறத்தே இருக்கிற சிற்பங்கள், சிலைகள், மற்ற வேலைப்பாடமைந்த அழகு நிறைந்த கலைகள் ஆகியவற்றையெல்லாம் கண்டு ரசித்துக் கொண்டே வருகிறாள். அவ்வாறு வருகிற பொழுது அங்கே இருக்கிற ஒரு பூ மண்டபம், நான் எதுக்காக இதை சொல்கிறேன் என்றால், தனி இடத்து திருக்கோயிலே பூ மண்டபம் என்று ஒரு இடம் இருக்கும். அங்கேதான் பூக்களை கொண்டு வந்து பூ கட்டுவார்கள். அதுபோல அந்த இடத்துக்கு செல்கிறார் நம்முடைய முருகநாயனார். இவ்வாறு எல்லா மலர்களையும் சிவனுக்கு ஆகின்ற மலர்களை எல்லாம் தெரிந்து வெவ்வேறு கூடைகளிலே நிரப்பி கொண்டு வந்தவராகிய முருகநாயனார் கொண்டு வந்து அந்த பூக்கூடைகளில் தொகுத்து வைத்திருக்கிறார் அல்லவா, அவற்றையெல்லாம் கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து, அதான் பூமண்டபம், அங்கே தனி இடத்திலிருந்து கோக்கும் கோவைகளும் தனி இடத்திலிருந்து பூக்களை கோக்கிறார். நம்ம மயிலாடுதுறையில நாள்தோறும் இங்கே ஒரு அம்மையார் உஷாக்கா என்று சொல்லுவார்கள். அவர்கள் இவ்வாறாக மலர்களை எல்லாம் பறித்து வந்து ஒரு தனி இடத்திலே அமர்ந்து அவரும் அவரோடு சேர்ந்திருக்கிற சில அன்பர்களுமாக கோக்கிறார்கள். கோப்பதை பார்த்திருக்கிறேன். மிக அழகாக கோவை செய்வார்கள். அதான் இங்கே தனியிடத்தை கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கோக்கும். நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். மொழியை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் கோர்க்கிற, கோர்வையாக என்றெல்லாம் சொல்லுவார்கள். கோத்தல் என்பது பிழை, கோத்தல் என்பதுதான் சரி. இரு வரப்படாது, கோத்தல். அப்படி கோப்பதனாலே உண்டாகிற அந்த மாலை பேர் கோவை. கோர்வை இல்லை, கோர்வையா பேசினான் என்று சில பேர் பிழையாக சொல்லுவார்கள். கோர்வையாக பேச முடியாது, கோவையாக தொடர்ச்சியாக. பூக்களால் தொடுத்தால் அது கோவை, பாக்களால் தொடுத்தால் அது திருக்கோவை. 8ஆம் திருமுறையில இருக்கு பாருங்க. எல்லா துறைகளும் பொருந்துமாறு அகத்துறை பாடல்களாக பெருமானை பாக்களில் கோவை செய்தார். அதுதான் திருக்கோவை. திருக்கோவையால் ஆயிற்று. அவை பாடியவாயால் கோவையும் பாடுக என்று பெருமானே சொல்லி நம்முடைய மணிவாசக பெருமான் எழுத எழுத பெருமான் கரம்பருந்த எழுதி கொண்டார் என்றெல்லாம் அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதுபோல கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து அமர்ந்திருந்து கோக்கும் கோவைகளும், கோக்குன்ற கோப்பதனாலே அதுக்கு பேர் கோவைன்னு பேர். ஒவ்வொரு காரண பெயர், மாலைகளுக்கு எத்தனை பெயர் இருக்கோ அவ்வளவும் காரண பெயர். அதுபோல கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமமுடன். தாமம் அது வட சொல், மாலைதான் பொருள். இண்டை சுருக்கும் என்றால் தலையில் கட்டுவதற்காக, தலையில் அணிவிப்பதற்காக உரிய தாமங்களும். இது 2வது. அடுத்து தாமமுடன் இணைக்கும் வாச மாலைகளும். பல்வகை மலர்கள், பல்வகை நிறமுடைய பல்வகை மலர்களை இணைக்கின்ற, மனம் வீசுகின்ற மாலைகள். மாலை என்றாலே மயக்கம் என்பது பொருள். மாலை என்ற சொல்லுக்கே மயக்கம் என்பது பொருள். ஒரு பொழுதை நாம் மாலை என்று சொல்கிறோம் அல்லவா, அது பகலும் இரவும் மயங்குகிற நேரத்தில் இருப்பதை மாலை என்று சொல்லுவோம், கலக்கின்ற நேரம். அதுபோல இங்க மாலைகள் என்றால், பூமாலைகள்ல மாலை என்றால் பல நிற மலர்கள் மயங்கி இருக்கிறது என்பது பொருள். அதுதான் இங்கே இண்டை சுருக்கும் தாமமுடன் 2வது. முதல்ல கோக்கும் கோவைகள் 1, இண்டை சுருக்கும் தாமம். இண்டை என்றால் தலையில் அணிப்பதற்குரிய மாலை, அது இண்டை சுருக்கும் தாமமுடன் இணைக்கும் வாச மாலைகளும். அவர்களை எல்லாம் பல்வேறு வகையான நிறமுடைய, பல்வேறு வகையான மனமுடைய மலர்களை இணைக்கின்ற
நல்ல மனம் வீசுகிற மாலைகளும், அடுத்து தண்டில் கட்டும் கண்ணிகளும். கண்ணி என்பது அதுவும் தலையில் அணிவிப்பதுதான், அதை ஒரு தண்டில் கட்டுகிறார்கள். கண்ணி என்பது தலைமாலை, தார் என்பது மார்பில் அணிந்த மாலை. அதுபோல தண்டில் கட்டும் கண்ணிகளும், தாளில் பிணைக்கும் பிணையல்களும். அப்படியே மாலையை தொடுத்துக்கிட்டே வந்து, தாள் என்றால் அடிப்பகுதி, அடிப்பகுதியில ரெண்டையும் சேர்க்கிறாங்க. அது பேர் பிணைக்கிறதுனாலே அது பேர் பிணையல் என்று பெயர். காரணம் பாருங்க, கோப்பதனாலே கோவை, மயங்கி இருப்பதனாலே மாலை, பிணைப்பதனாலே ரெண்டு பக்கம் சரமாக கோத்து அதை ரெண்டு அடிப்பகுதியில், தாளில் என்றால் அடிப்பகுதி, பெருமானுடைய திருவடின்னு சொல்றோம்ல அடியில இருக்கிறது, அது போல தாளில் பிணைக்கும் பிணையல்களும், ஒன்றோடு ஒன்று கட்டுகிற பிணையல்களும், நுண் தாது இறைக்கும் தொடையல்களும். நுண் தாது நுண்ணிய மிக பொடிய மகரந்த பொடிகளை சிந்துகின்ற தொடையல், தொடுப்பதனாலே அதுக்கு பேர் தொடைன்னு பேர். மயங்கி இருப்பதனாலே மாலை, கோப்பதனாலே கோவை, பிணைப்பதனாலே பிணையல். அதுபோல இங்கே நுண்தாது இறைக்கும் தொடையல்கள், தொடுப்பதனாலே, பூக்களை தொடுக்கிறோம் இல்லையா, அதனால இது பேர் தொடையல் பேர். நுண் தாது இறைக்கும், நுண் தாதுன்னா நுட்பமா மிக மெல்லிய மிக மிக நுண்ணிய மகரந்த பொடிகளை சிந்துகின்ற பூக்களை கொண்டு தொடுக்கின்ற தொடையல்களும் சமைத்து, இவற்றையெல்லாம் ஆக்கி, இவற்றையெல்லாம் உண்டாக்கி, இவற்றையெல்லாம் தொடுத்து, இவற்றையெல்லாம் கோத்து, இவற்றையெல்லாம் பிணைத்து உண்டாக்குகிற அமைத்து நுடங்கும் நூல் மார்பர். இவற்றையெல்லாம் அமைக்கிறவர் யாருங்கிறத முதல்ல கொண்டு போயிடணும். நுடங்கும் நூல் மார்பர், தோளிலும் மார்பிலும் நுணங்குகின்ற அசைகின்ற பூநூலை அணிந்த மார்பினையுடையவராகிய முருகநாயனார் என்பதை முன்னாடி கொண்டு போகும். இவங்க படல பாருங்க, நுடங்கும் நூல் மார்பர், தோளிலே கிடந்து மார்பிலே புரண்டு அசைகின்ற பூணும் நூல் தான் பூநூல். அந்த பூநூலை அணிந்தவராகிய முருகநாயனார் கொண்டு வந்துன்னு அங்கேருந்து வரணும். அடிமறி பாப்புன்னு சொல்லுவாங்க. கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து போக்கின்ற கோவைகளும், இண்டை சுருக்கும் தாமமும், உடன் இணைக்கும் வாச மாலைகளும், தண்டில் கட்டும் கண்ணிகளும், தாளில் பிணைக்கும் பிணையல்களும், நுண்தாது நுண்மை தாது நுண்டாது. நுண்மை தாது ரெண்டு கூட்டா நுண் தாதுன்னு வரும். அந்த நகரமும் தகரமும் கூடுகிற பொழுது நுண்டாது ஆகும். அந்த நுண்டாது இறைக்கும் தொடையல்களும் சமைத்து எல்லாவற்றையும் கட்டினவர் யாரு? அந்த நூல் மார்பர். கட்டி ஆங்கு அப்பணிகள் ஆனவற்றுக்கு அமைந்த காலங்களில் அமைத்து தாங்கி கொடு சென்று அன்பினோடும் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து பரிந்துள்ளார். பரமர் பதிக பற்றான ஓங்கிச் சிறந்த அஞ்செழுத்தும் ஓவானாவின் உணர்வினார் என்று ரெண்டு செய்தியை இந்த பாடலே தெய்வசேகரார் குறிப்பிடுகிறார். மேலே 9வது பாடல்ல பல்வேறு வகையாக மாலைகளை அவர் அமைத்ததை காட்டினார். ஆங்கு அவ்வாறு எல்லாத்தையும் செய்து முடித்த உடனே அப்பணிகள் ஆனவன், அந்த பணிகள் என்பது இங்கே பூந்திருப்பணிகள், கட்டப்பட்டவைகள் மாலைகள் தானே. அவை கோவைகளாக இருக்கலாம், மாலைகளாக இருக்கலாம், தொடைகளாக இருக்கலாம், பிணைகளாக இருக்கலாம், தாமமாக இருக்கலாம், எல்லாம் மாலை தானே. அந்த நம்ம எல்லாத்துக்கும் ஒரே பொது பெயர் மாலை, அவ்வளவுதான். இப்ப கடையில யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது, எனக்கு தொடையல் கொடு, எனக்கு ஒரு முழம் கோவை கொடு என்றெல்லாம் கேட்க முடியாது. மாலைன்னாதான் அவங்களுக்கு புரியும். அப்போ இப்படி நாம் பல சொற்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆங்க பணிகள் ஆனவற்றுக்கு, அந்த பூந்திருப்பணிகளால் ஆகிய மாலைகள் ஆகியவற்றுக்கு பணிகள் ஆனவற்றுக்கு அமைந்த காலங்களில் அமைத்து,
காலம் 6 காலம் திருக்கோயில்ல வழிபாடு செய்கிற நேரம் 6 காலங்கள். 6 காலங்கள் அவன் சொல்றான். உஷத்காலம், காலை சந்தி, அடுத்தது உச்சிக்காலம், அடுத்தது சாயங்காலம், 2ஆம் காலம், அர்த்தயாமம் என்று இப்பொழுது வழக்கத்தில் இவ்வாறு 6 காலங்கள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய ஆளாள சுந்தரம் பிள்ளை என்ற ஒரு நல்ல அறிஞர் ஒரு விசேட உரையை காண்கிறார். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கூட சென்ற வகுப்புல இந்த 6 காலங்கள் எவை என்பதை இந்த ஆளாள சுந்தரம் பிள்ளை ஐயா அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளை குறிப்பிட்டார்கள். அந்த 6 காலங்கள் என்ன, அந்த 6 காலங்களில் வழிபாடு செய்வதனாலே நமக்கு என்ன பயன் கிடைக்கும், 6 கால வழிபாட்டினுடைய தத்துவம் என்ன, பொருள் புரியாமல் எதையும் நாம் முன்னோர்கள் செய்ததே இல்லை. எப்படி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவோ அது போல நம்முடைய முன்னோர்கள் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் ஒரு சரியான காரணம், பொருத்தமான காரணம் இருக்கும். உஷத்காலத்திலேயும் அடுத்தது உதய காலம் என்று சொல்வார். ஆளாள சுந்தரம் பிள்ளை என்ன சொல்கிறார், நாம் இப்பொழுது வழக்கத்தில் எப்படி சொல்கிறோம் என்றால் உஷத்காலம், காலை சந்தி. சந்தி என்றாலே காலையும் மாலையும் தான் சந்தி. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்பார் நம்முடைய நம்பியாரூரன். இடையிடையே நம்பியாரோடு நாம் சிந்தித்துக் கொண்டே வருவோம். நாளைக்கு அவருடைய குருபூஜை திருநாள். உஷத்காலம், அடுத்தது காலை சந்தி, அடுத்தது உச்சிக்காலம் நண்பகல்ல, அடுத்தது மாலை நேரத்துல அந்திக்காப்பு என்று சொல்லப்படுகிற சாயரட்சை. 2 ஒண்ணுதான். சாயரட்சை என்றாலும் அந்தி காப்பு, ரட்சை என்றால் காப்புன்னு இருக்கும். அந்தி காப்பு என்பார்கள் தமிழ்ல. அந்த அந்தி காப்பு, அடுத்தது 2ஆம் காலம் என்றும் கடைசியில் அத்தயாமம் என்றும் சொல்லுவார்கள். அந்த வழிபாடு செய்கிற அந்த பூஜைகள் நடைபெறுகிற நேரத்தில் இடைதெறிந்து நாம் வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை நம்முடைய நம்பியாரூரர் செய்து காட்டுகிறார். எப்படி நம்பியாரூரர் ஒரு கண்ணை இழந்து, 2 கண்ணையும் இழந்து ஒரு கண்ணை காஞ்சிபுரத்திலே பெறுகிறார். கச்சி ஏகம்பத்திலே பெருமானை வேண்டி பெறுகிறார். பெற்ற பிறகு மகிழ்ச்சியோடு பாடுகிறார். காலகாலனை கம்பரம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று கச்சி ஏகம்பராலேதான் அந்த கருணை, அந்த கண்ணை பெற்றேன் என்பதை உறுதிப்பட பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வர்றாரு. நம்ம சோழ நாட்டுக்கு வர்றாரு. சோழ நாட்டுக்கு வந்த உடனே நெல்வாயில் அறத்துறைக்கு போவார். அதன் பின்னாலே திரு ஆமத்தூர் வருவார். அடுத்து நம்முடைய திரு ஆவடுதுறைக்கு வருவார். அதன் பின்னாலே திருத்துருத்தி வருவார். திருத்துருத்தியில் இருக்கிற பொழுது அந்த நண்பகல் நேரத்திலே கொஞ்ச நேரம் கழிச்சு திருவாரூருக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உண்டாக திருவாரூருக்கு சரியாக மாலை மயங்குகிற நேரத்தில் போவார். அந்த நேரம் சாயரட்சை நடைபெறுகிற நேரம். அந்த பறவையுள் மண்டலி என்று சொல்லப்படுகிற தூவாயர் என்னும் பெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வார். அந்த வழிபாடு மேல் செய்து வெளியே வந்தவர் பூங்கோயிலுக்கு போக வேண்டியவர், புற்றிடம் கொண்டாரை வழிபட வேண்டியவர். இது நேரம் தெரிந்து நாம் செல்ல வேண்டும். அர்த்தயாமத்துக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, எனவே அந்த நேரத்தில் நாம் செல்ல வேண்டும் என்று அன்பர்களோடு அங்கே கூடி அளாவி அதன் முன்னாலே தேவாசிரியர்களே போய் தங்கியிருப்பார். உள்ளே செல்ல மாட்டார். இந்த அர்த்தயாமம் நேரத்துக்கு செல்ல வேண்டும். இதெல்லாம் சில வழிபாட்டு முறைகள். இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் நாயன்மார்களுடைய வரலாறுகளின் வாயிலாக, அருளாளர்களுடைய வரலாறுகளின் வாயிலாக இப்படியெல்லாம் வாழ வேண்டும். எப்படி பெரிய புராணம் என்பது ஒரு சமுதாய நூலாக விளங்குகிறது, என்றால் இப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதை எல்லாம் தொகுத்து காட்டுகிற ஒரு அற்புதமான காப்பியமாகவும் இந்த பெரிய புராணம் திகழ்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இங்கே 6 காலங்கள் என்கிறத நம்முடைய மருத்துவரையா அவர்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு காலத்தினுடைய தத்துவம் என்ன என்றால், இப்படி சில கோயில்களில் எழுதி வச்சிருக்கிறான், காலை சந்தி வழிபாடு செஞ்சா இன்ன பயன் கிடைக்கும், உஷத்காலத்துல வழிபாடு செய்தால் இன்ன பயன் கிடைக்கும், உச்சி காலத்துல வழிபாடு செய்தால் இன்ன பயன் கிடைக்கும் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர அவ்வாறு பயன் கிடைப்பதற்குரிய தத்துவங்கள் என்ன என்பதை இந்த 6 காலங்களுக்குமாக
பெரிய புராணத்தில் நல்ல தோய்வுற்ற ஒரு அறிஞர் ஆளாள சுந்தர பிள்ளை என்பவர். அவர் குறிப்பிடுகிறார், உஷத்காலம் என்பது திரோபாவத்தினால் உயிர்களை இருளினின்றும் வெளிப்படுத்தும் காலம். ஆன்மாக்களை இருட்டிலிருந்து வெளியே எடுக்கிறது. நம்ம பெரிய புராணத்துல சொல்வார் என்பது. நாவுக்கரசர் புராணத்தில் சொல்லுற பொழுது அந்த புறத்திருளையும் அகத்திருளையும் போக்குகிற காலம்தான். நீரணிந்தார் அகத்திருளும் நிறை கங்குல் புறத்திருளும் மாற வரும் திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்வார். நீரணிந்தார் அகத்திருளும் நிறை கங்குல் புறத்திருளும் மாற வரும் திருப்பள்ளி எழுச்சி. அதான் அந்த உஷத்காலம். அந்த உஷத்காலம் திரோபவம் என்ற மறைப்பாற்றலிருந்து உயிர்களை இருளில் நின்று வெளிப்படுத்துகிற காலம் அந்த காலை சந்தியினுடைய, அதாவது உஷத்காலத்தினுடைய தத்துவம். அடுத்து இரண்டாவது காலம் காலசந்தின்னு சொல்றோமே, அதை உதய காலம் என்று குறிப்பிடுகிறார் ஆளாள சுந்தரனார். அந்த உதய காலத்துல உயிர்களுக்கு இறைவினை தொழில்களை காட்டி அவைகளில் விடுகின்ற காலம். இந்த காலை சந்தியினுடைய தத்துவம் என்ன என்றால், பொழுது விடுந்து விட்டது, நீங்கள் நல்வினை தீவினைகளை செய்யலாம் என்பது போல அந்த இருவினைகளில் ஆன்மாக்களை செலுத்துகிற காலமா அந்த காலசந்தி. அடுத்து உச்சிக்காலம் என்பது அவற்றால் ஆகிய பொருள்களை நுகர்விக்கும் காலம். இந்த இருவினைகள் செய்தார்கள் அல்லவா, அவற்றால் ஆகிய பொருள்களை நுகர்விக்கின்ற, அனுபவிக்க செய்கின்ற காலமாக அந்த உச்சிக்காலம் திகழ்கிறது. அடுத்து நம்ம சாயரட்சை என்பது சொன்னதை அவர் பிரதோஷ காலம் என்று குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே பிரதோஷ காலம் தான் இந்த சாயரட்சை வழிபாடு என்பது, அந்தி காப்பு என்பது. அது அனுபவத்தில் செல்லாமை போக மிகுதியை கணித்து வைக்கிற காலம். இந்த இருவினைகளினுடைய பயனை தூய்க்கிற ஆன்மாக்களுக்கு அனுபவத்தில் போனது போக எஞ்சி இருக்கிறவற்றை கணிக்கிற காலமும் பிரதோஷ காலம். அடுத்த இரண்டாம் காலம் என்று நாம் சொல்வதைத்தான் சாயங்காலம் என்று குறிப்பிடுகிறார் இந்த ஆளாள சுந்தரனார். அந்த சாயங்காலத்துல கணித்து வைத்தவற்றை நீக்கும் காலம். ஆக அந்த இருவினைகளில் செலுத்தி அவற்றை அனுபவிக்க செய்து எஞ்சி இருக்கிறதை கணித்து வைக்கிறத அந்த இரண்டாம் கால வழிபாடு பாருங்க, அதான் சாயங்கால வழிபாடு, அதுதான் நீக்குகிறது என்று சொல்கிறார், நீக்கும் காலம். அடுத்து அர்த்தயானம் என்பது தன் வசப்பட்டு செயலற்றிருக்கும் காலம் என்றால், பெருமான் வசம் நாம் பரவசமாகி பெருமான் வசப்பட்டு நாம் செயலற்ற நிலையில் பெருமானையே எண்ணிக்கொண்டிருக்கிற காலம் என்று விசேட உரை காண்கிறார் அந்த ஆளாள சுந்தரனார் என்ற உரையாசிரியர். இப்படி அந்த 6 காலங்களுக்கும் இவர் பூக்களை அனுப்புறார் பாருங்க. இவருடைய பணி முழுவதும் திருக்கோயிலை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு காலமும் எவ்வளவு, ஒரு நாளை 6 கூறுகளாக பிரிக்கிறோம். வைகரை, யாமம், ஏற்பாடு, மாலை. இங்கே நம்முடைய தமிழே ஒரு நாளை 6ஆக பிரிப்பாங்க. ஒரு ஆண்டை 6ஆகவும், அதை பெரும்பொழுது என்றும், ஒரு நாளை 6 பொழுதாகவும் சிறுபொழுது என்றும், வைகரை, மாலை, வைகரை, மாலை, யாமம், வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு. ஏற்பாடுதான் சூரியன் மறைகின்ற நேரம். ஆக இந்த 6 பொழுதாக சிறுபொழுதை பிரிப்பார்கள். அந்த 6 பொழுதுதான் இங்கேயும் 6 காலங்களாகின்றன. பெரும்பொழுது 6 பிரிப்பார்கள். காரே, கூதிர், முன்பனி, பின்பனி, சீரளவேலில், வேலில் 6 பெரும்பொழுதை பிரிப்பார்கள். ஒரு ஆண்டை 2 மாதங்களாக. அதே போலதான் நம்முடைய பெருமானுக்கு எப்படி நாள்தோறும் 6 கால அபிஷேகம் நடைபெறுகிறதோ, அதே போலத்தான் ஐந்தொழில் ஏற்றுகிற கூத்த பெருமானுக்கு வருடத்தில் 6 காலம் வழிபாடு நடைபெறுகிறது, 6 கால அபிஷேகம் நடைபெறுகிறது. இதெல்லாம் நினைத்து பார்க்கலாம். அதுபோல இவர் என்ன பண்றாரு, ஆங்க பணிகள் ஆனவற்றுக்கு அமைந்த காலங்களில், அந்த அமைத்த காலங்கள் தான் அந்த 6 காலங்கள். இந்த காலங்களில் அமைத்து எந்தெந்த காலத்து என்னென்ன பூக்களை, எந்தெந்த மாலைகளை, எப்பொழுது தொடையல் அனுப்ப வேண்டும், எப்பொழுது பிணையலை அனுப்ப வேண்டும், எப்பொழுது மாலையை கொடுக்க வேண்டும், எப்பொழுது தாமத்தை அனுப்ப வேண்டும், எப்பொழுது தொடைகளை தர வேண்டும் என்று அந்த காலங்களில் அமைத்து அந்த உரிய நேரத்தில் தாங்கி கொடு சென்று, கொடு சென்றார் கொண்டு சென்று, கொண்டு என்பதனுடைய தொகுத்தல் தான் கொடு என்பது. தாங்கி கொடு சென்றால்
எவ்வளவு சுமை இருந்தாலும் தூக்கிட்டு போகணும். ஏதோ பூக்கள்லாம் கொஞ்சோடு இல்லை, பூக்கள் மென்மையானதாக இருந்தாலும் நிரம்ப ஆகிற பொழுதும் போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவாரவர்வின் புகுவேன் என்று நம்முடைய நாவரச பெருமான் சொல்வது போல சுமந்து போகும். நெடுங்களம் பதியத்துல கூட பாடுவார், பூவோடு நீர் சுமக்கும் இன்னடியார் இடர்களையாய் என்று பாடுவார். பூவோடு நீர் சுமக்கணும் பெருமானுக்கு. பூவை சுமந்து செல்ல வேண்டும் என்றால் நிரம்ப பூக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பது பொருள். அதை இவர் தாங்கி செல்கிறாராம். காலங்களில் தாங்கி கொடு சென்று அன்பினோடும் சாத்தி. அது மிக இன்றியமையாது. என்ன என்றால் ஏதோ ஒரு கடமையாக இல்லாமல் இந்த மலர்களை, இந்த மாலைகளை, இந்த துடையல்களை, பிணையல்களை, கோவைகளை எல்லாம் அன்பினோடும் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் செய்து. அப்போ அர்ச்சனைன்னா என்ன? எல்லாம் கலந்ததுதான். அபிஷேகம், அடுத்தது பெருமானுக்கு மெய்ப்பூச்சு செய்வது, அதன் பின்னாலே அலங்காரம் செய்வது, பூக்களை அணிவிப்பது, தூபதீபம் காட்டுவது, திருமுறைகள் ஓதுவது, பக்தி பாடல்களை பரவசமாக பாடுவது எல்லாம் தானே அர்ச்சனை. இந்த அர்ச்சனைகளையும் செய்கிறார் இவர் என்று சில பேர் நாம் நேரடியாக செய்ய முடியும். அது முப்போதும், அதாவது திருமேனி தீண்டுவார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்களுக்கு அந்த உரிமை உண்டு. முருகநாயனார் அந்தண மரபிலே வந்தவர். இந்த அந்தணர்ல 2 வகை உண்டு. ஒன்று ஞான சிவாச்சாரியார்கள். அந்த ஞான சிவாச்சாரியார்கள் என்பவர்கள் பெருமானை தொட்டு பூஜிக்கின்ற உரிமை உடையவர்கள். இன்னொரு அந்தணர்கள் இருக்கிறாங்க. அந்த அந்தணர்கள் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை. இவருக்கு அர்ச்சனைகள் செய்கின்றார். நாம் போகிறோம், மலர்களை கொண்டு செல்கிறோம், இவ்வளோ சுமந்து செல்கிறோம் என்றால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை என்றால் இந்த வெறும் அஷ்டோத்திரம், சகசரநாமம் என்று சொல்வது மட்டும் அர்ச்சனையாக, நம்முடைய பெருமான் அர்ச்சனை பாட்டேயாகும் என்று சொல்வார். அர்ச்சனை என்பது பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது, சந்தன பூச்சி முதலான மெய்ப்பூச்சி செய்வது, அதன் பின்னாலே அலங்கரிப்பது, ஆடைகளை வஸ்திரங்கள் அணிவிப்பது, மலர் மாலைகளை சூட்டுவது, நிவேதனம் தருவது, தூபதீபம் காட்டுவது எல்லாம் சேர்ந்ததுதான் அர்ச்சனை. ஒன்று அதை தானாக செய்யலாம் வாய்ப்பு இருந்தால், அல்லது செய்பவர்களை கொண்டு செய்விக்க வேண்டும். அதான் இங்கே இவர் என்ன செய்கிறார்? இவை எல்லாவற்றையும் தாங்கி கொடு சென்று அன்பினோடும் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் பொருத்தமாக அவரால் செய்த முடிந்தால் செய்து அல்லது செய்வித்து அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து, விதிப்படி அர்ச்சனைகளை விதிப்படி. அந்த விதி என்றால் இதுதான். சிவபெருமான் அபிஷேக பிரியன். 6 காலங்களிலும் அபிஷேகம் உண்டு. பெருமாள் அலங்கார பிரியரை தவிர அபிஷேக பிரியர் இல்லை. இவர் அபிஷேக பிரியர். அதனாலே 6 காலங்களில் அபிஷேகம் நடக்கும். அபிஷேகத்துக்கு அப்புறம் மெய்ப்பூச்சி நடக்கும், அலங்காரம் நடக்கும், நிவேதனம் நடக்கும், தூபதீபம் காட்டு நடக்கும், எல்லாம் நடக்கும். இதுதான் அர்ச்சனையினுடைய உறுப்பு. அதை பாங்கில் புரிந்து விதிப்படி செய்து அல்லது செய்வித்து பரிந்துள்ளார். பரிவு என்றால் அன்பு என்பது பொருள். எல்லாவற்றையும் அன்போடு செய்து கொண்டிருக்கிறார். மாலைகளை சுமந்து வருகிறார், அர்ச்சனைகள் செய்கிறார் அல்லது செய்விக்கிறார், எல்லாவற்றையும் விதிப்படி செய்விக்கிறார், அன்பு கொண்டிருக்கிறார். அடுத்து அதோடு மட்டுமல்லாமல் பரமர் பதிக பற்றான ஓங்கி சிறந்த அஞ்செழுத்து. பரமர் பதிகம், பரமன்னா பெருமான், பெருமானுக்கு பாடுகிற பதிகங்கள், அந்த பதிகத்தினுடைய உள்ளுரையாக விளங்குவது 5 எழுத்து தான். எந்த பதிகமாக இருந்தாலும் பதிக பயனாக நம்முடைய தண்டவான் தேசிகர் ஐயா எழுதுவார்கள். நமச்சிவாய வாழ்கள் ஆரம்பிச்சு கடைசியில 51வது பதிகம் வரை அந்த பாடல்கள் எல்லாம் ஒரு நூலடை என்றால் அதில் நமச்சிவாய என்னும் மணியானது கோக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுவார். எனவே நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி திருக்கோவையாரிலே உயிருக்கு ஊதியமே என்று முடிக்கிற பொழுது உயிருக்கு ஊதியமாக விளங்குவது நமச்சிவாய என்னும் திருமந்திரம் தான் என்ற செய்தியையும் 8ஆம் திருமுறை நமக்கு உணர்த்துகிறது. அது சிகாமந்திரம் அல்லவா? 8வது மந்திரம் சிகாமந்திரம்.
அனுஷ்டான விதிகள் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதுபோல இந்த நமச்சிவாய என்னும் மந்திரம் பதிகப்பற்று. பற்று என்றால் உள்ளுரை. எல்லா பதிகங்களிலும் உள்ளுரையாக விளங்குகிற பதிகப்பற்றான ஓங்கி சிறந்த ஐந்தெழுத்து. அது சிறந்த ஐந்தெழுத்து, உயர்ந்த ஐந்தெழுத்து. அதனால்தான் ஓங்கி சிறந்த என்று சொன்னார். ஏனென்றால் இதைவிட ஓங்கி சிறந்த மந்திரம் எதுவும் இல்லை. திருவைந்தெழுத்தை தவிர ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் நோக்குவார் மாதிரத்தினும் மற்ற விதி வருமே என்றார். ஆதிமந்திரமாக விளங்குகிற திருவைந்தெழுத்தை சொல்லுகின்றவர்கள் பார்க்கிற திசையிலே கூட வேறு மந்திரங்கள் எடுபடாது. எடுபடாது என்பதற்கு நல்ல சான்று மதுரையிலே ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய அடியார்களோடும் பரிசனங்களோடும் மடத்திலே தங்கியிருக்கிற பொழுது, மங்கையரக்கரசியாரும் குலச்சிறையாரும் தந்த மடத்திலே தங்கியிருக்கிற பொழுது சமணர்கள் தங்களுடைய அத்தினாத்தி மந்திரத்தை சொல்லி தீயெழுப்ப பார்த்தார்கள், முடியவில்லை. கடைசியில் நேரடியாகவே தீ வைத்தார்கள். ஆனாலும் அந்த தீ ஞானசம்பந்த பெருமானையோ அடியார்களுடையோ பரிசனங்களையோ தாக்கவில்லை. காரணம் என்ன என்றால், ஆதி மந்திரமாகிய ஐந்தெழுத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருக்கின்ற தன்மையுடையவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் அவரோடு சூழ்ந்திருக்கிற அடியார்கள். அதனாலே புறமந்திரங்கள் எங்க எடுபடல. அத்தினாத்தி எடுபடல. அத்தினாத்தி முதலே எடுபடல. தீ வைக்கிற பொழுதே அந்த அத்தினாத்தி மந்திரம் சொல்லி தீ வைக்க முடியல. ஆனால் திருவைந்தெழுத்தை எப்பொழுதும் இடைவிடாது ஓதிக்கொண்டிருக்கிற ஞானசம்பந்த பெருமான் அந்த தீயை கண்டவுடனே பையவே சென்று பாண்டியர்க்காக என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த தீ வெப்பு நோயாக பூம்பாண்டியனை பற்றியது என்று பார்க்கிறோம். அதாங்க ஓங்கி சிறந்த அஞ்செழுத்து. அந்த ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவா நாவின் உணர்வினார். நான் முதல் வகுப்பிலேயே சொன்னேன், உபானதம் உரை என்று 3 வகையாக சொல்வார்கள். உரை என்றால் பிறருடைய செவிகளில் படும்படியாக சிவாய நம என்று நமச்சிவாய என்று சொல்லுவது உரை. உவாஞ்சு என்பது என்னுடைய நாவை மட்டும் நான் அசைத்து எனக்கு மட்டும் கேட்குமாறு சொல்லிக் கொள்வது உவாஞ்சு. மானதம் என்பது மனத்தாலே கடிப்பது. இவர் என்ன செய்கிறார்? ஓவா நாவின் உணர்வினார். உணர்வு என்பது மனத்தோட வேலை, நாவினுடைய வேலை அசைவது. ஆக இவர் எப்படி பண்றார் பாருங்க. ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவா. ஓவான்னா நீங்காதன்னு அர்த்தம். ஓவுதல்னா நீங்குதல். ஒல்லும் வாயெல்லாம் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஓவாமல் நீங்காமல். இவர் ஓவா நாவின் உறவினார். இவருடைய நாவை விட்டு திரு ஐந்தெழுத்து நீங்கியதே இல்லை. அவர் மலர் பறிக்கலாம், கோவைகளாக, இண்டை சுருக்கும் தாமங்களாக, மாலைகளாக, பிணையல்களாக, தொடையல்களாக, எந்த வகை 6 வகையான மலர் மாலைகளை 6 காலங்களுக்கு அனுப்புகிற பொழுதும், அதை சுமந்து செல்கிற பொழுதும், அர்ச்சனைகள் செய்கிற பொழுதும் தன்னுடைய நாவில் திரு ஐந்தெழுத்தை நீங்காமல் உணர்கின்ற தன்மை உடையவராக விளங்குகிறார். அதான் நம்முடைய பாண்டி கொடுமுடியில் நான் மறக்கினும் நற்றவா உன்னை நான் மறக்கினும். மறக்க மாட்டேன். அந்த நானே மறந்தாலும் நான் சொல்லும், எதை சொல்லும்? நமச்சிவாய என்னும் அந்த ஆதி மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் என்று பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய என்று. அருமையான பதிகம். அது நமச்சிவாய பதிகம் தான். இவர் பரமர். முதல்ல நம்ம இந்த வகை நூலாகிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் இவரை பற்றி சொல்லுகிற பொழுது, பதிகம் திகழ்தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன் என்றுதான் தொடங்குகிறார் நம்பியாண்டார் நம்பிகள். பதிகம் திகழ்தரு துஞ்சரும் துஞ்சர் இல்லாத பொழுதினும் என்று அந்த பதிகம் திகழ்தரு பஞ்சாக்கரம் இருக்கிறதெல்லாம் 5 எழுத்து பதிகம்.
ஐந்தெழுத்துமே அஞ்செழுத்துமே முடியும். எனவே அந்த பதியத்தில் சிறந்து விளங்குகிற ஐந்தெழுத்தை எப்பொழுதும் பயின்று கொண்டே இருக்கிற, இடைவிடாமல் சொல்லிக் கொண்டே இருக்கிற நாவினை உடையவர். பஞ்சாக்கரம் திகழ்தரு, பஞ்சாக்கரம் பதிகம் திகழ்தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன் என்று நம்பியாண்டார் நம்பிகள் சொன்னதை அப்படியே இங்கே சொல்கிறார். எந்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகண்ட வகையினால் வந்தவாறு வழாமல் இயம்புவாம் என்று நம்பியாண்டார் நம்பிகள் எப்படி சொல்கிறார்களோ அதிலே சற்றும் வழுவாமல் நான் பின்பற்றி சொல்லுவேன் என்றுதான் திருநூலாசிரியர் ஆகிய தெய்வ சேக்கனார் முதலிலேயே சொல்லிவிடுகிறார். அதான் இங்கேயும் ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவா நாவின் உணர்வினார். நாவை விட்டு நீங்காத உணர்வுடையவராக விளங்குகிறார். இப்படிப்பட்ட செயலை செய்கிற ஆங்கு அப்பணிகளானவற்றுக்கு, பணிகள் என்பது இந்த இடத்துல மாலைகள், அந்த மலைகளானவற்றுக்கு அமைந்த காலம் 6 வகை மாலைகள், 6 காலங்கள், அந்த காலங்களில் அமைத்து இந்த காலத்தில் இவை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அமைத்து தாங்கி கொடு சென்று, தாங்குதல் என்றால் நிறைய பெரிய சுமை, அவ்வளவு பெரிய மாலைகள், அவ்வளவு நிறைய மாலைகளை எல்லாம் கட்டி கொடு சென்று அன்பினோடும் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்துள்ளார். பாங்கில் புரிந்து பரிந்துள்ளார். பரிவு என்றால் அன்பு, அன்போடு செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பரமறு பதிக பற்றான பரவனுடைய, பரமன் என்றால் மேலான பொருள் என்பது பராபரம், பரம்பரம் அதெல்லாம் சொல்றோம். பராபர கண்ணி என்றே பாடுகிறார் தாய்மான சுவாமி. அப்படி பரமர் பதிகம் பற்றான பெருமானை போற்றி பாடுகிற பதிகங்களில் உள்ளுரையாக விளங்குகிற ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவானாவின் உணர்வோடு வழங்கிய அந்த முருகநாயனார் இன்னும் இந்த பகுதியை சொல்வது மிக சிறப்பாக ஒரு விளக்கத்தை நம்முடைய உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். அதுவும் கூட ஆதார சுந்தரம் பிள்ளை அவர் எழுதியதுதான். அதாவது சுருதிகளில் கூறப்படுகிற, வேதங்களில் சொல்லப்படுகிற பிரஞானம் பிரம்மம், அகபிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம் என்ற 4 மகா வாக்கியங்கள் தான் 4 வகை மலர்களாக தெரிந்தெடுக்கிறார் என்கிறார். இந்த பெரும்பெயர் கடவுள் சொல்றனே அது மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியங்கள் எப்படி 4ஓ அதை போல 4 வகை மலர்களை தெரிந்து அச்சுருதி பொருளை, வேதத்தின் பொருளை விளக்குவன 6 அங்கங்கள். அந்த 6 அங்கங்களைப் போல 6 வகை மாலைகளாக, 6 வகை மாலைகள் நான் சொன்ன முன்னாடியே 6 வகை மாலைகள் எவை? கோவை, தாமம், மாலை, கண்ணி, பிணையல், தொடையல் என்று அந்த 6 அங்கங்களைப் போல, சுருதி பொருளை விளக்குகிற 6 அங்கங்களைப் போல 6 வகை மாலைகளை செய்து அந்த 6 வகை மாலைகளையும் 6 காலங்களில் சாத்தினார் என்றும், அந்த 6 காலங்களாவன யாவை என்று சொல்கிற பொழுதுதான் உஷத்காலம், உதய காலம், உச்சிக்காலம், பிரதோஷ காலம், சாயங்காலம், அர்த்தஜாமம் என்றும் ஆதார சுந்தரமலை அவர்கள் இந்த பாடலுக்கு மிக அருமையான ஒரு குறிப்பை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அடுத்த பாடலுக்கு செல்கிறோம். இந்த வர்த்தமானீஸ்வரத்தில் பெருமான் முருகநாயனார் செய்த தொண்டினை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்தில் வைத்து போற்றி இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தில் ஒரு நாயன்மார் இடம்பெறுகிறார் அல்லது ஒரு அருளாளர் இடம்பெறுகிறார் என்றால் அவர்கள் எவ்வளவு தம் செய்திருக்க வேண்டும். தொண்டர் தன்கயம் மூழ்கி புனல் மூழ்கி வாயும் கட்டி என்று சிவகாமி ஆண்டாருக்கு. இவருக்கு எப்படி? புலரும் பொழுதில் முன்னெழுந்து புனித நீரி மூழ்கி என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுவதை, தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுவதற்கு அடிப்படையாக இருந்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தேவார பதிகம்தான். என்ன செய்யறாராம் முருகநாயனார்? தொண்டர் தன்கயம் மூழ்கி, தன்கயம் மூழ்கி, தன்னா குளிர்ச்சியான, கயம்னா குளம், குளிர்ச்சியான நீர்நிலையில மூழ்கி. கோடை காலத்துல மூழ்கலாம், பனிக்காலத்துல மழை காலத்துல எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். என்றாலும்
அந்த நேரத்தில் அவருடைய சிந்தை முழுவதும் பதிகப்பற்றான ஐந்தெழுத்து நிலவுகிறது. வெறும் சிந்தையெல்லாம் மெய் தவமுடையவராக இருக்கிறார். எனவே அவருக்கு இதெல்லாம் புற தோற்றங்கள், புற செயல்கள், புறத்தே நிகழ்கின்ற அந்த குளிரோ வெப்பமோ எதுவும் அவர்கள் தாக்கதில்லை. அதான் இங்கே தொண்டர் தன் கயம் மூழ்கி அவர் சொல்றாரு, துணையலும், நாளைக்கு இன்னொரு பேர், துணையலும் சாந்தமும் புகையும், நெய்ப்பூச்சுக்குரிய சந்தனம், புகை, தூப தீபங்கள் கொண்டு, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொண்டு கொண்டு அடிபரவி ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். தொண்டராகிய முருகநாயனார் தன் கயம் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டு அடிபரவி குறிப்பறி முருகன் செய்வோம். குறிப்பறிகிறது மிகச்சிறந்த செயல். குறிப்பறிதல் என்றே ஒரு அதிகாரம், 2 அதிகாரங்கள் இருக்கின்றன. பொருட்பாலில் ஒரு அதிகாரமும் காமத்துப்பாலில் ஒரு அதிகாரமும். அதுபோல இந்த குறிப்பறி முருகன் செய் கோலம், முருகநாயனார் செய்கின்ற கோலம் கண்டு பெருமான் முருகப்பெருமான் முருகநாயனார் செய்கின்ற அந்த கோலத்தை எல்லாம் பார்த்து கண்குளிர களிவந்து ஒளிமல்கும் கல்லார் வண்டு பண் செய்யும் புகழூர் வர்த்தமான சிறத்தாரே என்று புகழூர்ல இருக்கிற வர்த்தமானீச்சரம் என்னும் திருக்கோயில்ல இருக்கிற அந்த வர்த்தமானீச்சரருக்கு தான் இந்த மலர்த்தோண்டை முருகநாயனார் செய்கிறார். நான் முன்பே சொன்னது போல அந்த அம்மையின் பெயர் கருந்தாள் குழலி என்று நினைக்கிறேன். சூளிகாம்பாள் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். கருந்தாள் குழலி அம்மை. அக்னீஸ்வரர் சுவாமி பேரு, இன்னொரு பேர் கோணேஸ்வரர் பேர். கொஞ்சம் சாய்ந்து இருக்கிறதுனால கோணேஸ்வரர் என்ற திருநாமமும் புகழூர்ல இருக்கிற பெருமானுக்கு உண்டு. அக்னீஸ்வரர் என்றும் கோணேஸ்வரர் என்றும் சுவாமி பெயர் வழங்கும். கருந்தாள் குழலி அம்மை அல்லது சூளிகாம்பாள் என்பது அம்மையினுடைய பெயர். அந்த திருக்கோயில்ல அக்னீஸ்வரர் கோயிலுடைய வடப்பக்கத்திலே, அந்த கருவறைக்கும் வடப்பக்கத்திலேயே வர்த்தமானீஸ்வரர் என்ற பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். அந்த வர்த்தமானீச்சரத்தில் எழுந்தருள் இருக்கிற வர்த்தமானீஸ்வரருக்கு தான் நம்முடைய முருகநாயனார் 6 காலங்களிலும் 6 வகை மாலைகளை கொடுத்து அதன் பின்னாலே அர்ச்சனைகள் எல்லாம் புரிந்து அன்போடு வழிபாடு செய்தார். ஓவானாவில் 5 எழுத்தை உணர்ந்து கொண்டே இருந்தார் என்ற செய்திகளை எல்லாம் நம்முடைய தெய்வ சேக்கரார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தொண்டர் தன்கயம் மூழி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு அடிபரவி குறிப்பை முருகன் செய் கோலம் கண்டு கண்குளிர களிபறந்து ஒளிமல்கும் கல்லார் வண்டு பண் செய்யும். முன்னாடி வண்டு பாட என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். கல்லார் வண்டு என்றால் மதுவை நாடி வருகிற, தேனை நாடி வருகிற வண்டுகளெல்லாம் பண் செய்கின்ற போலூர் வர்த்தமானீச்சரத்தாரே என்று இவர் பணி செய்த செயலை குறிப்பிடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இன்னொரு பாடல்லே ஈசன் ஏறமரகடவுள் இன்னமுது எந்தையம் பெருமான் பூசு மாசில் வெண்ணீற்றர் பொலிவுடைய பூம்புகலூரில் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய்முடிமேல் வாசமாமலர் உடையார் வர்த்தமானீச்சரத்தாரே என்று முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாசமாமலருடைய நல்ல மனமுள்ள மலர்களையே பெருமான் கொண்டிருக்கிறார். முருகநாயனார் கொடுத்தவற்றையெல்லாம் கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 2 பாடல்களிலே பாடுகிறார். திருப்புகலூர்ல மூவரும் பாடியிருக்கிறார்கள். மூவருடைய பாடல்களையும் நீங்கள் படிப்பீர்களானால் அந்த பாடல்களில் இருக்கிற அற்புதமான தொடர்களை எல்லாம் தெய்வ சேக்கராருடைய இந்த முருகநாயனாருடைய வரலாற்றில் புராணத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி நாம் அடுத்த பாடலுக்கு செல்கிறோம். தள்ளும் முறைமை ஒழிந்திட இத்தகுதி ஒழுகும் மறையவர்தாம் தெள்ளும் மறைகள் முதலான ஞான செவ்வன் வெள்ளத்தில் அள்ளி அகிலம் இன்றளித்த அம்மை முளைப்பால் உடன் உண்ட பிள்ளையாருக்கு நண்பருமாம் பெருமை உடையாராயினார். ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு நண்பராகின்ற ஒரு பெருமை கிடைத்தது. ஞானசம்பந்த பெருமான் சிறுத்தாண்டவரோடு அளவலாவி இருக்கிறார். அவரை தன்னுடைய பதிகத்தில் ஒரு பதிகம் முழுவதிலேயும் வைத்து பாடியிருக்கிறார். நீலநக்கரை பாடியிருக்கிறார். ஒரு பதிகத்திலே ஒரு 2 இடங்களிலே பாடியிருக்கிறார்.
முருகநாயனாரை அவருடைய பதிகத்தில் 2 இடங்களில் பாடியிருக்கிறார். சிறுத்தொடரை ஒரு பதிகம் முழுவதும் வைத்து பாடியிருக்கிறார். அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு நண்பராகின்ற பெருமை உடையவரானார் நம்முடைய முருகநாயனார். அதனாலேதான் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு அந்த பேரொழியில் பெருமானுடைய திருவடி நிழலை எய்துகிற ஒரு பெரும் பேற்றை பெற்றார் என்பதை பின்னாலே நாம் பார்க்கிறோம். தள்ளும் முறைமை ஒழிந்திட, அதாவது எதையெல்லாம் விளக்க, இயமம் நியமம் என்று சொல்லுவோம் இல்லைங்களா? இயமம் என்பது விளக்க வேண்டியது, நியமம் என்பது கொள்ள வேண்டியது. தள்ள வேண்டியது கொள்ள வேண்டியது 2. நம்முடைய அட்டாங்க யோகத்துல வர்ற இயமம் நியமம் ஆதனம் பிராணாயம் பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகிற அந்த 8 அங்கங்களில் இயமம் என்பது தள்ளத்தக்கவை. அறநூல்களில் எவையெல்லாம் செய்யக்கூடாது என்று விலக்கி இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தள்ளுவதுதான் இயமம். நியமம் என்பது அறநூல்களில் விதித்தவற்றை கொள்ளுவது. இவர் அதுபோல தள்ளும் முறைமை ஒழிந்திட, அறநூல்களாலும் நல்ல அறநெஞ்சம் உடையவர்களாலும் எவையெல்லாம் கொள்ளக்கூடாது என்று தள்ளினார்களோ அவற்றையெல்லாம் தள்ளியவர் இவர். அவ்வாறு நீங்கிட இத்தகுதி ஒழுகும் மறையவர்தாம். இப்படிப்பட்ட தகுதியில் வாழ்கின்ற, அதான் ஒழுக்கம், தவ ஒழுக்கம். என்ன தகுதி என்றால், இவர் சரியை கிரியை யோகம் எல்லாம் செய்கிறவர். சரியை என்பது மரங்களை பறித்தல், தொடுத்தல். அடுத்து கிரியை பாருங்க, அர்ச்சனை எல்லாம் செய்யறார். அப்புறம் ஓவா நாவின் உணர்வினார், பதியப்பற்றான 5 எழுத்தும் ஓவா நாவின் உணர்வு என்பது யோக நிலை. ஆக இந்த தவ ஒழுக்கத்தில் தவறாதவராக அறநூல்களில் விதிக்கப்பட்ட அறநெஞ்சம் உடையவர்களால் விளக்கப்பட்ட தீயவற்றையெல்லாம் ஒழிந்திட தன்னை விற்று நீங்க தகுதி ஒழுகும் மறையவர்தான். இத்தகுதி ஒழுகும், இப்படியாக சரியை கிரியை யோகமாகிய இத்தகுதியோடு வாழ்கின்ற மறையவராகிய நம்முடைய முருகனார் தெள்ளும் மறைகள் முதலான ஞானச்செம்பொன் வெள்ளத்தில் அகில மீண்டளித்த அம்மை முளைப்பால் உண்ட பிள்ளையார்க்கு. இந்த 2 அடியில சொல்லுவது ஞானசம்பந்த பெருமானை. ஞானசம்பந்தர் என்ன பண்ணுகிறார்? முளைப்பால் உடன் உண்ட பிள்ளையார். அம்மையார் திருமுலைப்பாலை தந்தார். அது வெறும் முளைப்பால் மட்டுமல்ல, அது சிவஞான தெள்ளமுதம். நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். அந்த சிவஞானத்தை குழைத்துதான் அமுதமாக தருகிறார் அம்மையார். அதைக்கு சொல்கிறார், தெள்ளும் மறைகள், தெளிந்த மறைகள், உண்மைகளை தெளிவிக்கின்ற மறைகள். சத்தியம் வத தர்மம் சர என்பதுதான் வேத வாக்கியம். அதுபோல இங்கே தெளிந்த உள்ளத்தை தெளிவிக்கின்ற மறைகள் முதலான ஞானச்செம்பொன் வெள்ளத்தில் வேதங்களையும் வேதத்தின் உள்ளுரையாக விளங்குகிற பல பொருள்களையும் உணர்ந்து கொள்ளுகிற நிலையில் அந்த அம்மையார் அவர்கள் திருமுலைப்பாலை, பரஞானம் அபரஞானம் என்று சொல்லப்படுகிற 2 தரங்கள், அந்த 2 வகை தன்மையும் உடைய திருமுலைப்பாலை தந்தார். சிவஞானம், இந்த முதலான பிறகு தெள்ளும் மறைகள் முதலான ஞானம் சிவஞானம். வேதங்களில் தெளிவாக சொல்லப்படுகிற ஞானம் எது என்றால் சிவஞானம். அந்த சிவஞானத்தை செம்பொன் வெள்ளத்தில் பொற்கிண்ணத்துல, செம்பொன் வெள்ளத்தில் செம்பொன் ஆராய கிண்ணத்துல பொற்கிண்ணத்தில் அள்ளி அம்மையார் ஊட்டுகிறார்கள். உன்னடிசில் அம்மையார் கண்ணீர் மறையின் பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய மலர் போன்ற கண்களிலிருந்து வழிகின்ற நீரையும் துடைத்து உன்னடிசில் என்று ஊட்டினார்கள் அல்லவா? அதான் இங்கே அள்ளி அகிலம் என்றளித்த அம்மை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாயாக வழங்குகிற அம்மை. அதான் நீங்க மதுரையில் மீனாட்சியாக இருந்தாலும், காஞ்சியில் காமாட்சியாக இருந்தாலும்,
பெயர்லயே இருக்கிறது. மீனாட்சி என்றால் மீனை போன்று எப்படி பார்வையினாலே எல்லா முட்டைகளையும் பொரிய செய்கிறது, அதுபோல தன்னுடைய கண் பார்வை, அதாவது கண் தூங்கவே மாட்டாள். அதான் மீனை சொல்றாங்க. ஓமி மீன் தூங்காதும்பாங்க. ஆனால் பழைய இலக்கியத்துல ஒரு பாடல்ல மீன் கண் துஞ்சும் நல்லன் யாமத்தும் என்று ஒரு அடி வரும். நல்லன்னும் யாமத்தில் மீன் கண் துஞ்சும் என்று ஒரு இலக்கிய குறிப்பு இருக்கிறது. ஆனால் அம்மையார் அவர்கள் மீனாட்சி என்ற பெயரை கொண்டிருப்பதற்காக எப்பொழுதும் துயிலாமல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருந்து காப்பவள். அதான் இங்கே அகிலம் ஈன்றளித்த, அகிலம்னா உலகம், உலகம் ஈன்றளித்தன உலகம் முழுவதையும் பெற்று தந்த தாய். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும், அது அந்த எழுவகை தோற்றம் எதுவாக இருந்தாலும், ஊர்வன, தாழ்வன, தத்துவன, பரப்பன, நீர் வாழ்வன, விலங்குகள் எதாக இருந்தாலும் எல்லாம் அம்மையால் இன்றளிக்கப்பட்டவைதான். எனவே அவற்றுக்கு இடையூறு நாம் செய்ய போகுமானால் அம்மையினாலே இன்றளிக்கப்பட்ட ஓர் உயிருக்கு நாம் இடையூறு செய்கிறோம். திருவாரூரில் பிறந்த உயிரை கொல்லுவதற்கான உரிமை இல்லை. ஏனென்றால் திருவாரூரில் பிறந்த உயிரெல்லாம் முத்தி பேரடையத்தக்கவை. அதை கொல்லுகிற உரிமை நமக்கு இல்லை. அதை செய்து விட்டான் இந்த வீதி விடங்கன். எனவே அவனை கொல்லுவதுதான் சரியான முறை. அந்த ஆவுரு துயரம் நான் உற வேண்டும் என்று மனுநீதி சோழன் சொன்னது போல இங்கே அகிலம் ஈன்றளித்த அம்மை எந்த உயிரையும் கொல்லுவதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. அதான் நம்முடைய கொல்லாமை அருள் அன்பு என்று அக பூஜையிலே அக மலர்கள் 8 சொல்லுகிற பொழுது முதல்ல கொல்லாமையை சொல்லுகிறார். அந்த கொல்லாமைக்கு அடிப்படை தேவையாக விளங்குகிற அருளை சொல்லுகிறார். எனவே அந்த அள்ளி அகிலம் ஈன்றளித்த அம்மை முளைப்பால் உண்ட அந்த அம்மை முளைப்பாலை உண்டவுடனே பிள்ளையாருக்கு என்னெல்லாம் வந்தது? 2 வகையான ஞானம் வந்துகிறது. ஒரு அந்த 2 தனங்களையும், ஒன்றை பரஞானம் என்றும் இன்னொன்று அவரஞானம் என்றும் சொல்லுவார்கள். அம்மை முளைப்பால் அளிக்கிறாள் அல்லவா, அந்த அம்மையினுடைய அந்த தனங்களை என்ன என்று சொல்வார்கள் என்றால், ஒன்று பரஞானம், இன்னொன்று அவரஞானம் என்று சொல்வார்கள். அந்த பரஞானத்தினாலே உணர்வறிய மெய்ஞானம் பெற்றார். அவரஞானத்தினாலே ஓமையிலா கலைஞானம் பெற்றார். அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவர்களும் அந்த பாடலை மனனம் செய்து கொள்ள வேண்டும். எந்த பாடல்? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அந்த திருமுலைப்பாலிலே ஒரு கிண்ணத்தில் கறந்தளித்த அந்த பாலில் சிவஞான தெள்ள முழுதமாக ஆக்கி அம்மையார் சிவஞானம் குழைத்து அளித்த பாலை ஞானசம்பந்த பெருமான் உண்டவுடனே ஞானசம்பந்த பெருமான் உண்டவுடனே என்ன ஆயினார்? சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் வந்தது. சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதனையும் எண்ணாத அந்த ஓரிரை கோட்பாட்டு உணர்வு, அதான் சிவஞான உணர்வு ஞானசம்பந்த பெருமானுக்கு வருகிறது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அடுத்து பவம் அதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். பவம்னா பிறப்பு. அந்த ஞானம் வருகிறது. பிறப்பை முற்றிலுமாக ஒழிக்கின்ற அறுக்கின்ற ஞானம் பெறுகிறான். பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும். அந்த இறைவனுடைய திருவடியை சேர்வதற்கு, ஏனென்றால் அவர் அங்கிருந்து வந்தவர், அவர் சாமுசித்தராக இருந்தவர். அவருக்கு இந்த நம்மை போன்ற மாயாகாரியத்தாலாய உடம்போடு வந்தவர் அல்லர். பெருமானாலே இங்கு அனுப்பப்பட்டவர். அதனாலேதான் திருந்தடி மரம் கேளாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினார் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஒன்று பரசமய நிராகரிப்பும் வெண்ணீர் பொழியை பரவச் செய்வதும் தான் நோக்கம். அந்த வேண்டுகோளை வைத்தவர் சிவபாத ஹிருதயர். அந்த சிவபாத ஹிருதயருடைய வேண்டுகோளை நிறைவேற்றுகிற வகையிலும் சைவம் தடைப்பதற்காகவும் அவதரித்தவர் தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அப்போ அவர் என்னெல்லாம் பெறுகிறார்? ஓமையிலா கலைஞானம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானத்தை பெறுகிறார். அந்த ஞான தெள்ளமுதத்தை உண்டவுடன்
பரஞானம் அபரஞானம் ஆகிய அந்த இரண்டு தனங்களின் வழியாக அம்மையார் கறந்தளித்த திருமுலைப்பாலை சிவஞான தெள்ளமுதத்தோடு குழைத்து அம்மை அளித்த அந்த பாலை உண்டவுடனே சிவன் அடியே சிந்திக்கின்ற திருப்பெருகு சிவஞானத்தை பெறுகிறான். பவமதனை அறமாற்றுகிற தனக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ, நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய ஞானசம்பந்த பெருமானையே வழிபடுகிறவர்களாக கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள், இன்னொருவர் கணநாதர், இவங்களெல்லாம் பார்க்கலாம் குருநாதராக கொண்டவர்கள். அப்போ இந்த பவமதனை தனக்கு மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் பிறவி சுழற்சியிலிருந்து மாற்றி திருவோடியிலே கொண்டு சேர்க்கிற ஒரு பெரிய ஆற்றல் ஞானசம்பந்த பெருமானுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அற்புதங்கள் 17 அற்புதங்களை சொல்ற 16 அற்புதங்களை இந்த 17வது அற்புதம் என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அது 8000 சமண முனிவர்களை கழுவேற்றியது என்று குறிப்பிடுகிறார். அந்த 8000 சமண முனிவர்களை கழுவேற்றிய வேலையை ஞானசம்பந்த பெருமான் செய்யவில்லை. அவர்களே உடன்பட்டு ஏற்றுக்கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? இவ்வாதில் தோற்பேமாயில் இவ்வேந்தனே எம்மை கழுவேற்றும் என்று குலச்சிறையாரிடம் உடன்பட்டுத்தான் அந்த கடைசியில் புரல்வாதத்திற்கு வருகிறார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களாகவே குலச்சிறையார் நிறைவேற்ற அவர்கள் கழுவேறினார்கள் என்பதுதான் உண்மையே தெரியாது. அது அரச நீதி. ஞானசம்பந்த பெருமானுக்கு அது எந்த தொடர்பும் இல்லை. எனவே அதை ஒரு அற்புதமாக குறிப்பிடவே முடியாது. எனவே 16 அற்புதங்கள் எடுத்துக்கொள்வோமானால் ஞானசம்பந்த பெருமான் எத்தனை உயிர்களுக்கு பவத்தை மாற்றுகிற செயலை செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கே திருவோத்தூரில் ஆண்பனையை ஈன்பனை ஆக்கியவுடன் அந்த பனையும் சில காலங்களில் பிறகு சிவபதம் அடைந்தது என்று குறிப்பிடுவார்கள். அந்த பனைக்கு பவமதனை அறமாற்றும் பாங்கை வழங்கியவர் ஞானசம்பந்த பெருமான் தான். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானத்தை பெற்றார். ஓமையிலா கலைஞானம் பெற்றார். அந்த ஓமையிலா கலைஞானம் என்பது அபரஞானம். உணர்வறிய மெய்ஞானம் என்பது பரஞானம். உணர்வறிய மெய்ஞானம் ஆகிய இரண்டையும் தவ முதல்வர் அப்ப முன்னாடியே எல்லா தவங்களையும் முப்பிறவியிலேயே செய்து முடித்தவர். இந்த பிறவியில எதுவும் செய்யலாம் கூட சிவஞான சுவாமி மாதவர் சிவஞான சுவாமிகள் சொன்னாங்க, ஐம்புல வேடனின் அயந்தனை என்ற அந்த 8வது சூத்திரத்தில் தம்முதல் குருவமாய் உணர்த்த தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரங்கடல் செல்லும் என்கிற பொழுது அந்த தவம் என்பது முன்னை பிறவியில் செய்த தவம். அந்த முற்பிறவியில் செய்த தவம் தான் இங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் வழங்குகிறது. அதைத்தான் நீங்க சொல்கிறார். தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில், அந்த ஞானப்பால் உணர் நிலையில் அபரஞான பரஞானம் ஆகிய 2 தனபாரங்களின் வழியாக அம்மை வழங்கிய அகிலம் ஈன்றளித்து அம்மை வழங்கிய அதாவது ஈன்றளிக்கிறது மட்டும் இல்ல, அதை காப்பாற்றுகிற கடமையும் அம்மையார் மேற்கொண்டார் என்பதை காமக்கோட்டத்திலிருந்து 32 அறங்களை பெருமான் தந்த இருநாழி நெல்லை கொண்டு 32 அறங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுதும் அம்மையினுடைய செயல் என்பது உயிர்களை பெற்றுத் தருவது மட்டுமல்ல, உயிர்களை உருவாக்குவது மட்டுமல்ல, அவற்றுக்கு தனுகரண போகங்களை தருவது மட்டுமல்ல, ஏன்னா நீக்கமின்றி ஆணையும் இருக்கும் அல்ல. அதனால அம்மையினுடைய அருளாற்றலாலே நமக்கு இந்த தனுகரண போகங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் காக்கின்ற பொறுப்பையும் அம்மைதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அந்த வரலாற்றின் வழியாக அருள் வரலாற்றின் வழியாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அள்ளி அகிலம் ஈன்றளித்த அம்மை முளைப்பால் உண்ட பிள்ளையாருக்கு, அப்படிப்பட்ட பிள்ளையாருக்கு மறைஞான ஞான முனிவன் என்று தன்னை சொல்லிக் கொள்வார். கோடரு பதியத்துல சொல்லுகிற பொழுது மறை ஞான முனிவன், அந்த ஞானம் நம்முடைய ஆதீன புலவரை அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். இந்த ஓமையிலா கலைஞானமும் உணர்வறிய மெய்ஞானமும் ஆகிய இரண்டையும் அபரஞானம் பரஞானம் ஆகிய அந்த இரண்டையும் பெற்ற ஞானசம்பந்த பெருமான் தன்னை சொல்லி கொள்ளுகிற பொழுது மறைஞான ஞான முனிவன், ஒரு ஞானம்
பரஞானம், இன்னொன்று அபரஞானம். ஆக ஓமையிலா கலைஞானமும் உணவறிய மெய்ஞானமும் ஆகிய அபர பரஞானங்களை பெற்றதைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்திலே மறைஞான ஞான முனிவன் என்று சொல்லிக் கொள்வார் என்று அழகாக குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட மறைஞான ஞான முனிவராக, தவ முதல்வர் சம்பந்தராக, அகிலம் ஈன்றளித்த அம்மையினுடைய முளைப்பால் உண்ட பிள்ளையாராக விளங்குகிற ஞானசம்பந்த பெருமானுக்கு நண்பராகின்ற நண்பருமாம், நண்பரும் அந்த வந்து இறந்தது தழியது. என்னெல்லாம் செய்யறாரு? அவர் அறநூல்களிலே விதிக்கப்பட்டவற்றை செய்தும் விலக்கப்பட்டவற்றை விலக்கியும் சரியை கிரியை யோகம் ஆகிய தகுதியோடும் வாழ்ந்தும், அப்படி அந்த ரெண்டு உண்மையும் சேர்த்து அவற்றோடு மட்டுமல்லாமல் பிள்ளையாருக்கு நண்பரும் ஆம். அந்த என்பது இறந்தது தழிய எச்ச உண்மை. எந்த இறந்தது தழியது என்றால் அறநூல்களில் விலக்கப்பட்டவற்றையெல்லாம் விலக்கியும் சரியை கிரியை யோகம் ஆகியவற்றையெல்லாம் செய்தும் வாழ்கின்ற மறையவராகியவர் நண்பரும் ஆம் உரிமை. இந்த வந்து அந்த ரெண்டையும் சேர்த்துக் கொள்கிறது. எனவே அது இறந்தது தழியே எச்ச உண்மை என்று நாம் கொள்ள வேண்டும். பிள்ளையாருக்கு நண்பருமாம் பெருமை உடையராயினார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமானுக்கு நண்பராகின்ற ஒரு பெரும் உரிமையை, ஞானசம்பந்த பெருமானுக்கு நண்பராகின்றன சாதாரண விஷயமா? ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய இல்லத்திற்கு வந்த உடனே குங்குளிய கலைய நாயனார் நாவுக்கரசரோடு வந்த ஞானசம்பந்த பெருமானை வரவேற்று இல்லத்திற்கு அழைத்து சென்று இருந்து வசரித்ததை எல்லாம் நாம் அறிவோம். அதை போல திருநீலநக்க நாயனார் தன்னுடைய இல்லத்திற்கு அடியார்கள் பலரோடு சேர்ந்து வந்த ஞானசம்பந்த பெருமானை அழைத்து சென்றார். அங்கே மிக பெரும் விருந்தளித்தார். அதோடு மட்டுமல்லாமல் அன்றிரவு அங்கே தங்குவதற்கு வாய்ப்பளித்தார். அவரோடு ஞானசம்பந்த பெருமானோடு வந்திருந்த நீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அவருடைய துணைவியாராகிய மதங்க சூடாமணியாருக்கும், அவர்கள் 2 பேரும் இன்றைய கட்டமைப்பில் இருக்கிற சாதி வேறுபாடுகள் குறைவில் இருந்தவர்கள். ஆனால் நம்முடைய சைவம் அவற்றையெல்லாம் பார்ப்பதில்லை என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அந்தவர் மரபிலே வந்தவர் திருநீலக்க நாயனார். தன்னுடைய இல்லத்திலே முத்தி வளர்க்கிற அந்த ஹோம குண்டத்திற்கு, வேள்வி குண்டத்திற்கு அண்மையிலேயே அவர்களை இருப்பதற்கு இடம் தந்தார். முன்னையும் நன்றாக வளம் சுழந்து எரிந்தது அந்த முத்தி என்றெல்லாம் நாம் அவருடைய வரலாறை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் அவர்கள் பெறுவதற்கு ஞானசம்பந்த பெருமானுடைய துணைதான் மிக பெரும் காரணமாக இருந்தது என்பதை நாம் தொடரலாம். அந்த வகையில் பிள்ளையாருக்கு நண்பருமாம் பெருமை உடையராயினார். நண்பராகின்ற பெருமை என்பது மிக சாதாரணமான விஷயம் இல்லை. யாராரோ நண்பராகலாம். ஆனால் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு நண்பராவது என்பது மிக பெரும் பெருமை. ஞானசம்பந்த பெருமான் யார்? அம்மை, அகிலமெல்லாம் ஈன்றளித்த அம்மை தன்னுடைய தனபாரங்கள் வழியாக தந்த அபரஞானம் பரஞானம் ஆகிய மிகப்பெரிய கலைகளை எல்லாம் பெற்ற அந்த மறைஞான ஞான முனிவரை தன்னுடைய நண்பராக பெறுவதென்பது மிக பெருமைக்குரியது. அப்படிப்பட்ட பெருமை உடையவரானார் நம்முடைய முருகநாயனார் என்று சொல்லி, அடுத்து இன்னொரு 3 பாடல்கள் இருக்கின்றன. நேரம் கடந்து விட்டமையினாலே அந்த பாடல்களை நாளை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, அந்த 3 பாடல்களோடு உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாற்றையும் நாளை தொடங்கலாம் என்று சொல்லி, இன்று நான் முன்பே தொடக்கத்தில் சொன்னது போல பெருமிடலை குறும்ப நாயனாருடைய வரலாறு, அவருடைய குருபூஜை திருநாள், எல்லோரிடமும் பெரிய புராணம் இருக்கிறது. மிக குறைந்த பாடல்கள் தான், 11 பாடல்கள் தான் அவருடைய வரலாறு சொல்கிறது. ஆனால் மிக ஆழமான வரலாறு. சுந்தரர் தன்னுடைய வழிபாடு கடவுளாக கொண்டார். அதனாலே அனிமாதி சித்திகளை எல்லாம் ஆளும் நம்பி ஆரூரை வழிபடுகின்ற தரத்தினால்